Welcome back to Big Boss Season 9 series. Welcome back. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? Day 4 ஸ்டார்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து Day 3ல நம்ம பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்த மாதிரி மார்னிங் டாஸ்க் வந்து ஹவுஸ்மேட்ஸை கார்டன் ஏரியால வச்சு ஒரு பண்ண சொல்றாரு. அது என்ன டாஸ்க்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் தான் அதுக்கு ஜட்ஜு. அதோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார்ல, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். அந்த பட்டத்தை வந்து பிக் பாஸோட நடிப்பு அரக்கன் யாருங்கிறத வந்து நம்ம திவாகர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன கண்டென்ட்னு சொல்லி நடிக்க சொல்லி அதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் வந்து கொடுக்கும். அதாவது வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. கரெக்ட். மார்னிங் ஆக்டிவிட்டி வாட்டர்மெலன் அகாடமி. ஒரு திவாகர் வந்து எல்லாருக்கும் வந்து ஆக்டிங் சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட சில கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து நடிக்க சொல்லியிருந்தாரு. பாஸ் ஹவுஸோட நடிப்பு அரக்கன் விக்கல்ஸ் விக்ரம் வந்து நான் கடைசியா நடிச்சிருந்தாரு. அவருக்கு வந்து என்ன டாஸ்க் கொடுத்திருந்தாரா நம்ம திவாகர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம திவாகரோட ஒரு ட்ரேட்மார்க் நடிப்பு அப்படின்னு சொல்ற அந்த டாஸ்க் வந்து அவர் கொடுத்திருந்தாரு. நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறாத மாதிரி இது சிவாஜி ஆக்டிங் சொல்லாத. லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம Day 3 வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 9ல என்னென்ன நடந்துச்சுங்கிறத அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ Day 4 வந்து பார்க்க போறோம். Day 4ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல நான் எண்ட்ல சொன்ன மாதிரி தான் விக்ரம் வந்து வெளியில கார்டன் ஏரியால தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகுது. என்னன்னா தண்ணி வந்து டேப்ல ஊத்திட்டு இருக்கு. ஆக்சுவலா கமருதீனும் சபரீஸும் வந்து வெளியில தூங்கி இருக்கணும், அவங்க தூங்கல. அதை விக்ரம் வந்து கரெக்டா நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிட்டு வேகமா உள்ளர போயிட்டு கமருதீனை வந்து எழுப்ப ட்ரை பண்றாரு. ட்ரை பண்றப்ப பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து அவர் வந்து விக்கல்ஸ் கத்துறாரு, தண்ணி வேஸ்டா போகுது ப்ரோ, கொஞ்சம் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து கமருதீன் வந்து உடனே ரியாக்ட் பண்ணல. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி தூக்கத்துல எழுப்பிட்டாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகி வெளில வராரு. அவர் வெளில வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ற கேப்ல தண்ணி வந்து நின்றுடுது. வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து நைட் அங்கேயே தூங்கிடுறாரு. ஸோ அதோட டே முடியுது. ஏர்லி மார்னிங் வந்து வழக்கம் போல எல்லாருமே எந்திரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து கமருதீனும் சபரீஸும் வந்து டாஸ்க்கை கண்டினியூ பண்ணிட்டு அந்த இது பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட திவாகர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரியா என்ன பண்றாருன்னா ஒரு பக்கெட்ல வந்து ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி பிடிச்சிட்டு போறாரு. ஆக்சுவலா என்ன டாஸ்க்னா தண்ணி வந்து கமருதீனையும் சபரீஸையும் கேட்டு தான் வந்து அவங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணணும். பட் அந்த இடத்துல வந்து திவாகர் வந்து கமருதீன் மேல உள்ள கடுப்புல வந்து கேட்கல. ஏன் அப்படின்னா வந்து சபரீஸ் வந்து யோகா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால அவர் வந்து எதுவுமே கண்டுக்காம பக்கெட்ல பிடிச்சிட்டு போவாரு. அப்ப கமருதீன் வந்து கேட்கிறாரு, வாட்டர்மெலன் ஸ்டார் தண்ணி வந்து எதுக்கு பிடிச்சிட்டு போறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. திரும்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வருவார் தண்ணி குடிக்கிறதுக்காக. திரும்ப வந்து இந்த டைம் வந்து டேப்ல ஓப்பன் பண்ணி தண்ணி குடிப்பாரு. அப்பயும் வந்து கமருதீன் வந்து கேட்பாரு, வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எதுக்கு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறப்ப அவர் அதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். அப்போ வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கடுப்பாயிட்டு வந்து கேட்பாங்க, சார் இந்த மாதிரி வந்து நீங்க அவரு வந்து அவரோட டாஸ்க் அவர் பண்றாரு, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், வந்து நீங்க பதிலே சொல்லாம போயிட்டு இருக்கீங்க ஓகேவா அப்படின்னு சொல்றப்போ வந்து அந்த இடத்துல வந்து திவாகர் வந்து கடுப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவர்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க, அவரோட இது வந்து தப்பா இருக்கு, அவர் வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து என்னை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, மெயினா வந்து பாடி ஷேமிங் பண்றாரு ரொம்ப, அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த இடத்துல வந்து நான் அவரை கேட்கணும்னு அவசியம் இல்லை, சபரிகிட்ட வந்து நான் கேட்பேன், அவர்கிட்ட எனக்கு கேட்க முடியாதுங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், பிக் பாஸே கேட்டாலும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த இடத்துல வந்து கமருதீன் வந்து உடனே வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறப்ப கண்டிப்பா யாரா இருந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. கமருதீன் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே சாஃப்டா பேசுற மாதிரி வந்து பேசுவாரு. என்ன பேசுறாருன்னா, இல்ல நான்லாம் வந்து உங்களை பாடி ஷேமிங் பண்ணதான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க வந்து அதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பீங்கன்னு நினைச்சேன் வாட்டர்மெலன் ஸ்டார், நீங்க வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் கலாய்க்க தான் செஞ்சாரு. பார்க்க அப்படிதான் இருந்தது அந்த மாதிரி. ஆமா, திரும்ப வந்து அப்படியே வந்து காமா வந்து ஃபன்னா கலாய்க்கிற மாதிரி தான் கலாய்ச்சாரு. அந்த இடத்துல விஜயபார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கமருதீன் நீங்க வந்து கலாயிங்க எல்லாம் பண்ணுங்க, ஆனா கலாய்க்கிறதுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்கு, அதை வந்து நீங்களும் ஹேர்ட் ஆகும், உங்களுக்கும் அது பிரச்சனை ஆகக்கூடாது, கலாய்க்கிறவங்களும் வந்து ஹேர்ட் ஆகக்கூடாது, பட் வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணீங்கன்னா அதை எப்படி வந்து எல்லாரும் வந்து நார்மலா எடுத்துப்பாங்க, அப்படி வந்து எடுத்துக்க முடியாது, ஸோ நீங்க வந்து கலாய்க்கிறது வந்து வரைமுறை வச்சு கலாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளர வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குறும்படம் போடுவாரு. எல்லாருக்கும் இப்ப தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 50 லிட்டர் கம்மியா இருக்கு சார். எத்தனை முறை நீங்க பிடிக்க தவறுனீங்க? ஒரு படம் போடுறேன். யாரு நம்ம கமருதீனும் நம்ம சபரியும் வந்து எவ்வளவு வந்து வாட்டரை வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து போட்டு பக்காவா காட்டிடுவாரு, எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா டாஸ்க் வந்து 10 செகண்ட்குள்ள அந்த ட்ரம்மை கொண்டு போய் அதுல வைக்கணும், அந்த டேங்கை கொண்டு போய் ஆக்சுவலா
அதில் வந்து அவங்க வச்சிருக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டு இவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, ஹவுஸ்மேட்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து தண்ணி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, தப்பு வந்து என் மேலே கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் டாஸ்க்கை வந்து ஒழுங்காக பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவார். பண்ணதுக்கப்புறம் அவர் அதை பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன சொல்லுவார்னா, இது வந்து இவங்க 2 பேருக்கு மட்டும் டாஸ்க் கிடையாது, தண்ணி வந்து நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ தண்ணியை வந்து எல்லாரும் தான் முக்கியமாக பார்க்கணும், ஸோ இதுக்கப்புறம் ஒழுங்காக கேமை விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்ம உணர்ந்து நடக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க். நீங்க அங்கதான் இருந்திருக்கணும். டோட்டலி உங்களோட மிஸ்டேக். உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் கான்சென்ட்ரேஷன் வரல, தண்ணிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலையே. கமருதீன் நீங்க ஒழுங்கா கவனிச்சிருக்கலாம், நீங்க வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து ஆதிரை வந்து அங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா, கமருதீன் வந்து இந்த இடத்துல நீங்க 50% கூட உங்க டாஸ்க்கை நீங்க ஒழுங்கா பண்ணல, நீங்க பண்ணது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற இடத்துல கமருதீன் வந்து ஒத்துப்பாரு. கமருதீன் சபரிசும் ஒத்துப்பாங்க, நாங்க வந்து ஒழுங்கா பண்ணலாம், இன்னும் வந்து நாங்க எங்க டாஸ்க் ஒழுங்கா பண்றோம் அப்படிங்கிற இடத்துல ஆதிரை வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு நைட்டு கூட நீங்க வந்து வெளியில வந்து போய் படுக்கல, பிளஸ் வந்து நீங்க வந்து எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்க வந்து வெளியிலே கிடையாது, டேல கூட நீங்க வெளியிலே இல்ல அப்படிங்கிறதுல கமருதீன் வந்து சொல்லுவாரு, ஏங்க நானும் மனுஷன் தான், தூங்கணும், ஏங்க நீங்க நைட்டு தூங்குனீங்க, பகல்ல எங்க டாஸ்க பாத்தீங்க, உள்ளுக்குள்ள வந்து என்னங்க உங்களுக்கு வேலை, உங்களுக்கு தான் வெளில வேலை கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு ஆதிரை வந்து ஒரு கருத்தை வச்சாங்க. அது வந்து கிட்டத்தட்ட கரெக்ட் தான். அந்த கருத்து வந்து 100% அவங்க கேட்டது வந்து கரெக்ட். அதனாலதான் இப்ப வெளில படுத்துட்டாங்களா? ஆதிரை வந்து கேட்டாங்க, உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள என்ன வேலை அப்படிங்கிறப்ப உடனே கமருதீன் சொல்றாரு, நான் என்டர்டைன்மெண்ட்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேணாங்க, உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க்கை நீங்க பண்ணாலே அதுவே என்டர்டைன்மெண்ட் தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஸோ அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரிசல்ட்டை சொல்றாங்க, 3 பேரை செலக்ட் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குசாரு, நம்ம ஆதிரை, அப்புறம் வந்து பிரவீன், இவங்க 3 பேர் தான் வந்து அடுத்த டாஸ்க்கு வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? அதாவது எதுக்குன்னா, இதுல வந்து ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன். என்னன்னா, இந்த டாஸ்க் பண்றப்போ வந்து நம்ம பாரு வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது வந்து பாரு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜீன்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாளியை எடுத்துட்டு போய் டாப்ல போய் நிக்கணும். ஆனா பாரு வந்து அந்த இடத்துல ஸ்மார்ட்டா ஒண்ணு பண்ணாங்க. உண்மையிலேயே அது வந்து எனக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீன்ஸை போய் எடுக்காம இவங்க எல்லாரும் ஜீன்ஸ் எடுத்துருக்கிற நேரத்துல அவங்க பக்கெட் எடுத்து போய் தண்ணியை பிடிச்சிருவாங்க. அப்ப ரூல்ஸே பிரேக் பண்றாங்க. அப்ப வந்து இவங்க ஈஸியா போய் ஃபர்ஸ்ட் ஆளா நின்னு தண்ணியை பிடிச்சிட்டு இருக்க இடத்துல எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, இல்ல இவங்க வந்து ஜீன்ஸே வந்து இன்னும் எடுக்காம வந்து இவங்க எப்படி தண்ணி பிடிக்கலாம், இது வந்து கேமே கிடையாது, இவங்க வந்து ரூலை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வை வந்து பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்க. ஆனா கெமி வந்து அந்த இடத்துல விடாம, கெமிக்கும் அந்த பாருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபைட் ஆகும். அந்த இடத்துல வந்து கெமி வந்து ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறது எனக்கு தெரியல. தப்புனா பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல எலிமினேட் பண்ணிருப்பாரு. சோ இல்லனா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பிக் பாஸ் கிட்ட பேசி எலிமினேட் பண்ண வச்சிருக்கலாம். ஒருவேளை கெமி வந்து சரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ண கூடாது அப்படிங்கறதுனால கூட பண்ணிருக்கலாம். ஓகேவா? சோ அந்த இடத்துல கெமி வந்து ஃபைட் பண்ணி அந்த இடத்துல வந்து தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊத்தி விட்டுருவாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா தண்ணியை பிடிச்சிதான் அந்த டாஸ்கை கண்டினியூ பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து சாரு, நம்ம ஆதிரை, நம்ம பிரவீன் வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ அதோட அது முடிஞ்சிருக்கு. ஓகேவா? மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே பை டே நம்ம பிக் பாஸ்ல என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் வந்து வீடியோவாக போட்டு வச்சுருக்கோம். மறக்காம நம்ம சேனல்